ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப்பில் நடக்கக்கூடிய மோசடிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது பேசாமல் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேறு வேலை பார்க்கலான்னு இருக்குங்க. ஏன்னா ஒரு சோசியல் மீடியாவில் மற்றவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணி நம்முடைய சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய வசதிக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாட்ஸ்அப் மூலமாக ஏகப்பட்ட மோசடி வருதுங்க. அந்த மோசடி மூலமாக என்ன நடக்குதுன்னா, நமக்கு எது கரெக்டான மெசேஜ் எது தவறான மெசேஜுங்கிறது தெரியாமல் நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அது மூலமாக ஒரு மால்வேர் ஸ்பைவேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூபிஐயோட ஓடிபி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பின் நம்பர் தெரிஞ்சுட்டு பேங்க் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா அது மூலமாக இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் தெரிஞ்சுட்டு ஈஸியாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஸ்கேம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட குரூப்பு இப்போ ரீசண்டாக எல்லா இடத்துலையுமே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறவங்க. இப்போ ரீசண்டாக இல்லைங்க, நேற்று அதாவது 13/4/2026 எனக்கு என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது பாருங்கள். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற RTO eChallan.apk. ஸோ .apkன்னு வந்ததுனாவே தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு அப்ளிகேஷன் ஃபைல். இந்த அப்ளிகேஷன் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. அதை கிளிக் பண்ணால் உடனே நம்ம மொபைலில் அது இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது. அப்படியே டோட்டலாக எல்லாத்தையும் ஹேக் பண்ணிடுவாங்க. இப்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து அந்த மெசேஜ் வந்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது ஏதோ ஸ்கேம் ஆயிருக்கு, என்னுடைய ஃப்ரெண்டு மொபைலும் இதே மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே நான் வெயிட் பண்ணுறேன். அடுத்த மெசேஜ் அவர் அனுப்புகிறாரு, என்னுடைய மொபைல் ஹேக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ கவலையிலையும் என் மொபைல் நம்பர்லேருந்து எதுவுமே வந்தாலும் யாரும் கிளிக் பண்ணிடாதீங்கன்னு ஒரு பெரிய நல்ல விஷயமும் செஞ்சார். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் எனக்கு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தார். அதில் தான் சொல்கிறாரு, எனக்கு 2 மணி நேரம் என்னால் வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ண முடியல. ப்ரோ உங்களுக்கு வந்திருக்குங்களே, எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்காங்க என் மொபைல்லேருந்து. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் வாட்ஸ்அப் என் மொபைலில் லாக்கு, என்னோட இதில் ஓப்பன் ஆகவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு. அந்த ஆப்பில் கிட்டத்தட்ட என் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு 3500 பேர்த்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த ஆப்பு. சரி, ஓகே. அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் எங்கிருந்து அந்த ஃபைலை எடுத்தார், அவர் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புறாரு. அவர் பிஸ்னஸ் ரீதியாக ஒரு சில இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துட்டு இருக்காரு. அந்த பர்சன் கிட்ட இருந்து தான் இந்த மால்வேர் அப்ளிகேஷன் ஃபைலு வந்திருக்கு. அவர் ரிலேட்டடாக அது பிஸ்னஸ் ரிலேட்டடாக பகிர்ந்துட்டு இருக்கிறதுனால அவர் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருப்பாருன்னு நினச்சிட்டு தெரியாதனமாக இந்த ஏபிகே ஃபைலை கிளிக் பண்ணிட்டாரு. அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதனால் இந்த .apkன்னு வந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இது மூலமாக உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே லாஸ் ஆகும். முக்கியமாக அவங்களுடைய டார்கெட்டே மணி தான். ஸோ எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு எந்த அளவுக்கு பணத்தை கறக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு மால்வேர் ஸ்பைவேர் அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியாமல் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இது மூலமாக உங்கள் வாட்ஸ்அப்போ உங்கள் டோட்டல் மொபைலோ ஹேக் ஆயிருச்சுன்னா உங்களுடைய பணமும் எந்த ஒரு லாஸுமே ஆகாமல் இந்த மால்வேர் ஸ்பைவேர் அப்ளிகேஷனை உங்கள் மொபைலிருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பெரிய லென்த்தான வீடியோங்கிறதுனால பிராண்டு வைஸாக நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ரெட்மி, போக்கோ, சௌமி மொபைலில் எப்படி இந்த மால்வேர் அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் விவோ, ஓப்போ, ஐக்யூ, OnePlus, ரியல்மி இந்த மொபைலில் இதே மாதிரி மால்வேர் அப்ளிகேஷனை தெரியாதனமாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த பணமும் லாஸ் ஆகாமல் எப்படி உங்கள் மொபைல்லேருந்து அதை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் சாம்சங் மொபைலில் இருந்து எந்த ஒரு பணமுமே லாஸ் ஆகாமல் எப்படி உங்கள் மொபைல்லேருந்து அந்த மால்வேர் அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வச்சிருக்கக்கூடிய ரெட்மி, போக்கோ, சௌமி மொபைலில் இந்த ஸ்கேம் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆயிருச்சுன்னா என்னென்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இமீடியட்டாக நம்ம கான்டாக்டில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் எடுத்துரும். ஸோ SMS, OTP முதல் கொண்டு எல்லாமே எடுத்துரும். அடுத்தது கால் லாக்ஸு, நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துரும். நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு எடுத்துரும். அடுத்து நம்ம வாட்ஸ்அப்போட மெசேஜாக ரீட் பண்ணிக்கும். ஆட்டோ மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்டில் வச்சிருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் மேனுவலாக போகாதுங்க, ஆட்டோமேட்டிக் மெசேஜ் போகும். ஓகேங்களா? இப்படி எனக்கு எப்படி ஒரு ஃபைல் வந்ததோ அதே மாதிரி எல்லாருக்குமே சேம் ஃபைல் போகும். யாரெல்லாம் அதை கிளிக் பண்ணுறாங்களா இமீடியட்டாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் ஹேக் ஆகிடும். இந்த கிளிக் பண்ணன உடனே நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண விடாமல் அப்படியே நம்மளை பிளாக் பண்ணிடும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம மொபைலில்.
அடுத்து நம்ம வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறோம்னா எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஒர்க் ஆகுது, நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாமே அப்படி ரெக்கார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு இடத்துலேருந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் முக்கியமான ஒன்று, இந்த டைமில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் தெரியாதாமல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் இந்த பேங்க் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூபிஐ அப்ளிகேஷன், அதாவது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பேங்க்கில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எதையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது நீங்கள் போடக்கூடிய பின் நம்பரை உடனே இது ரெக்கார்ட் பண்ணி எடுத்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அமௌண்ட்டு டோட்டலாகவே காலி பண்ணிடும். அடுத்து இன்னொரு வேலை செய்வாங்க, உங்களுடைய கூகுள் பே, பேடிஎம் அண்ட் ஃபோன்பேக்கு ₹1 அனுப்புன மாதிரி ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் அந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறத ரெக்கார்ட் பண்ணி அதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பின்னை நோட் பண்ணி அது மூலமாக ஸ்கேம் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு எந்த ஒரு மணி சம்பந்தமான விஷயங்களையும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. அவங்க ஹேக் பண்ணுறதோட மெயின் ரீசனே உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு. ஹேக் பண்ணினதுக்கு அப்புறமா அடுத்தது மணி, என்ன பணம் வச்சுருக்கானோ அதை எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் அவங்களோட மெயின் மோட்டோவே கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டா, இதை எதையுமே நீங்கள் இந்த இன்ஸ்டாலான அப்ளிகேஷனை டெலீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இப்போ சொன்ன இந்த அப்ளிகேஷன் எதையுமே ஓப்பன் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். இந்த ஃபைலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் நடந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி ஆன்டி வைரஸ் ஸ்கேனரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இமீடியட்டாக ஆன்டி வைரஸ் ஸ்கேனரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதாவது பிட் டிஃபெண்டர், அவாஸ்ட் இந்த மாதிரி நல்ல ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி வைரஸ் ஸ்கேனரை இன்ஸ்டால் பண்ணி உடனே ஸ்கேன் பண்ணிவிடுங்க. ஸ்கேன் பண்ணி முடித்த பின்னால் உடனே நீங்கள் இன்டர்நெட்டு, வைஃபை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் அந்த ஹேக்கருக்கும் உண்டான தொடர்பு கட் ஆகும். ஏன்னா எல்லாமே மொபைல் நெட் மூலமாக தான் உங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால மொபைல் நெட்வொர்க் அண்ட் வைஃபையை ஆஃப் பண்ணிங்க. ஓகே, நம்ம இப்போ செட்டிங்ஸில் இமீடியட்டாக சேஞ்சஸும் அந்த ஃபைல் எங்கே இருக்குங்கிறதை பார்ப்போம். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஸ்க்குள்ள மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மேனேஜ் ஆப்ஸ்க்குள்ள டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷோ ஆல் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது மேனேஜ் ஆப்ஸ் கீழே இருக்கக்கூடிய சர்ச்சை கிளிக் பண்ணி அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணுங்கள். RTO அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அப்படி டைப் பண்ணி அது ஃபுல் நேம் நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை RTOன்னு டைப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆன பின்னால் அந்த மால்வேர் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது உள்ளே போயிடும். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால்னு இருக்கும், அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதில் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டோட்டலாக ஓவரால் ஓரளவுக்கு முடிஞ்சுது. சப்போஸ் டு பி இதில் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்னா அடுத்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஆல் பர்மிஷன்ஸ் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள SMS கிளிக் பண்ணிக்கங்க. இந்த எஸ்எம்எஸ்க்குள்ள எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் அலௌடு கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இதில் இந்த அலௌடு கொடுத்ததில் இப்போ ரீசண்டாக உங்களுக்கே தெரியாத அந்த அப்ளிகேஷன் RTO அப்படின்ட்டு நான் எனக்கு RTOன்னு வந்ததுனால RTOன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த நேம் வந்திருக்கோ அந்த நேம் நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த நேமில் இந்த அப்ளிகேஷன் அலௌடு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி டினைங்கிறத கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? டினைன்னு கொடுத்துட்டு மறுபடியும் டினை எனிவேவா அப்படின்னு கேட்கும். எனிவே அப்படின்னு கொடுத்துட்டு டினை கொடுத்துட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஒரு ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. மறுபடியும் எஸ்எம்எஸ்லேருந்து லெஃப்டில் இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுதான் மேக்ஸிமம் உங்களுதில் டோட்டலாக எடுத்துறது. கான்டாக்டை கிளிக் பண்ணிவிட்டு
இப்போ சொன்ன மாதிரி தான் இந்த கான்டாக்டுக்குள்ள அலோடுக்குள்ள எந்தெந்த அப்ளிகேஷன் இருக்குன்னு பாருங்க. இதில் தேவையில்லாத உங்களுக்கு தெரியாத ஒரு அன்னோன் அப்ளிகேஷன் இருந்தால் அதை கிளிக் பண்ணிட்டு டினைங்கிறத கிளிக் பண்ணி மறுபடியும் டினை எனிவேங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. மறுபடியும் கான்டாக்ட்லேருந்து 1 ஸ்டெப் வெளியே வாங்க. ஸோ இது மாதிரி கால் லாக்ஸு, கேமரா, கான்டாக்டு, லொக்கேஷனு, மைக்ரோஃபோன், எஸ்எம்எஸ், ஸ்டோரேஜு, டெலிஃபோன், ஸோ இதில் இருக்கக்கூடியதில் எல்லாத்துலேயும் இது எல்லாமே செக் பண்ணி டினைன்னு கொடுத்துட்டு இதிலிருந்து டோட்டலாக வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் செட்டிங்ஸில் மேலே சர்ச்சில் கிளிக் பண்ணி அட்மின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உடனே டிவைஸ் அட்மின் ஆப்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே மேக்ஸிமம் ஃபைண்ட் ஹப் மட்டும்தான் இருக்கும். ஃபைண்ட் ஹப் இல்லாமல் வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆனில் இருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு டீஆக்டிவேட் திஸ் டிவைஸ் அட்மின் ஆப்புங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆஃப் பண்ணிவிட்டு டோட்டலாக இங்கிருந்து வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரைவசி ப்ரொடெக்ஷனுக்குள்ளே ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்பெஷல் பர்மிஷனுக்குள்ளே டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸுக்குள்ளே நம்ம சொன்ன நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அன்னோன் அப்ளிகேஷன், மால்வேர் அப்ளிகேஷன் இதில் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அது எனேபிள் அலோ டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸுங்கிறது எனேபிள் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. மறுபடியும் டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ்குள்ளே இருக்கும். இதுலேயும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மாடிஃபை சிஸ்டம் செட்டிங்ஸுங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளேயும் சேம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா, சேம் அன்னோன் மால்வேர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணுங்கள். இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் இருக்கும். இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. மறுபடியும் டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. அடுத்தது முக்கியமான ஒன்று யூசேஜ் ஆக்சஸ். எல்லா அப்ளிகேஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சஸை அலோவ் பண்ணுறது. ஸோ யூசேஜ் ஆக்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நம்ம சர்ச் பண்ணக்கூடிய அந்த மால்வேர் அப்ளிகேஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்மிட் யூசேஜ் ஆக்சஸ் எனேபிள் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. மறுபடியும் டோட்டலாகவே வெளியே வந்துடுங்க. ஸோ நம்ம இவ்வளோ விஷயங்கள் செய்யறப்பவே டோட்டலாகவே அந்த ஃபைலை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம மொபைல் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி வைப்போம். அதுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்டு டிவைஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த லிங்க்டு டிவைஸ்க்குள்ளே ஆல்ரெடி உங்கள் அக்கௌண்ட் வந்து இன்னொருத்தருடைய லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி லாக் அவுட்டுன்னு கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை டோட்டலாக எடுத்து மானிட்டர் பண்ணியிருக்கிறத இது மூலமாக நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே மீடியா ஆட்டோ டவுன்லோடு. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸோ இந்த வென் யூஸிங் மொபைல் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஃபோட்டோஸ், ஆடியோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனேபிள் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. எதுலேயுமே அதாவது நோ மீடியாங்கிறது மட்டும்தான் இங்கே வரணும். அடுத்தது வென் கனெக்டட் ஆன் ஒய்ஃபைங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுலேயும் ஃபோட்டோ, ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட் எனேபிள் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அடுத்தது வென் ரோமிங்கையும் கிளிக் பண்ணிவிட்டு எதுவுமே எனேபிள் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஃபோட்டோஸு, வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இல்லாத சமயத்தில் டவுன்லோட் ஆகாது. உங்களுடைய மொபைலில் எப்படி ஷோவாகும், வந்திருக்குங்கிறது மட்டும்தான் காமிக்கும். ஒரு ஏரோ மார்க் காமிக்கும். அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். ஸோ நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி டவுன்லோட்
டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இல்லைன்னா நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி ஃபோட்டோ மூலமாக பண்ணக்கூடிய ஸ்கேமு கூட தெரியாமல் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகி அது ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரிய வாய்ப்பே இருந்திருக்காது. ஸோ தட் இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம அதுக்கு தனியாக முக்கியமான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அது எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி நீங்கள் அதையே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் இன் ஃபியூச்சரில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். லேட்டஸ்ட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணி செக்யூராக எப்படி வச்சுக்கணுங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ தட் அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த செட்டிங்ஸை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். உங்களுடைய பேங்க் அப்ளிகேஷன் ரொம்ப சேஃபாக இருக்கும். யூபிஐ அப்ளிகேஷன் ரொம்ப சேஃபாக இருக்கும். வாட்ஸ்அப் முதல் கொண்டு உங்களுடைய டேட்டாஸை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு எல்லாமே 8 to 9 செட்டிங்ஸை வந்து நம்ம டிசேபிள் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுட்டோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் மனசு கேட்கல. ஸோ தட் இல்லை எனக்கு டோட்டலாகவே நான் ரிமூவ் பண்ணணும், எனக்கு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். தட் இஸ் அ வெரி லென்த்தி ப்ராசஸ். ஏன்னா அது கான்டாக்டை எப்படி நம்ம பேக்கப் எடுக்கிறது, வாட்ஸ்அப் எப்படி பேக்கப் எடுக்கிறது, எல்லா டாக்குமெண்ட்டையும் எல்லா அக்கௌண்ட்ஸையும் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துட்டு எல்லா டேட்டாஸையும் மறுபடியும் திருப்பி எப்படி கொண்டு வரதுங்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த பெரிய ப்ராசஸை பற்றி நான் தனி வீடியோ செப்பரேட்டாகவே போட்டிருக்கேன். ஐ திங்க் ஒரு 31 minutes வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த செப்பரேட் வீடியோக்கு கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வாட்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.